மூன்று ஒரு கோடு அமையா புள்ளிகளை இணைக்க கிடைக்கும் வடிவம் முக்கோணம் ஆகும். முக்கோணங்கள் கோணங்களின் அடிப்படையிலும் பக்கங்களின் அடிப்படையிலும் கீழே காண்பிக்கப்பட்டுள்ளது போல வகைப்படுத்தப்படுகின்றன. முக்கோணங்களின் வகைகள் எத்தனை வகைகள் இருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோணங்களின் அடிப்படையில சில வகைகளும் பக்கங்களின் அடிப்படையில சில வகைகளும் இருக்கு. அப்ப முக்கோணங்களின் வகைகள், கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள், பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கோணங்களின் அடிப்படையில எத்தனை வகைகள் இருக்கு? குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். குறுங்கோண முக்கோணம்னா என்ன? கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களா இருக்கும். குறுங்கோணம்னா 90 டிகிரிக்கும் கீழே. விரிகோண முக்கோணம்னா கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்துல ஏதாவது ஒரு கோணம் விரிகோணமா இருக்கும். விரிகோணம் அப்படின்னா 90 டிகிரியில இருந்து 180 டிகிரிக்கு உள்ள. செங்கோண முக்கோணம்னா கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்தின் ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமா, அதாவது 90 டிகிரியா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள், இதுலயும் 3 வகை இருக்கு. சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சமம், 3 கோணங்களும் சமமா தான் இருக்கும். இரு சமபக்க முக்கோணம், இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமமா இருக்கும், அப்ப கண்டிப்பா 2 கோணங்களும் சமமா இருக்கும். அசமபக்க முக்கோணம் 3 பக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான நீளத்தை உடையதாக இருக்கும். அப்ப முதல்ல கோணங்களின் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். விரிகோண முக்கோணம், அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அல்லது ரைட் ட்ரையாங்கிள். பக்கங்களின் அடிப்படையில் சமபக்க முக்கோணம், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அசமபக்க முக்கோணம், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு? 6 வகைகள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் குறித்து அமைந்துள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, 3 டேஷ் இணைப்பதன் மூலம் முக்கோணங்கள் உருவாகின்றன. ஒரு கோடு அமைப்புள்ளிகளை இணைச்சா அது ஒரு கோடாவே அமைஞ்சிரும், முக்கோணம் வராது. அப்படித்தானே? அப்ப ஒரு கோடு அமையா புள்ளிகளை இணைப்பதன் மூலம் முக்கோணம் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, ஒரு முக்கோணத்தில் டேஷ் முனைகள் மற்றும் டேஷ் பக்கங்கள் உள்ளன. எத்தனை முனைகள் எத்தனை பக்கங்கள் உள்ளன? முக்கோணம்னாலே அங்க என்னதான் இருக்கணும்? 3 முனைகள் இருக்கணும், 3 பக்கங்கள் இருக்கணும். ஆப்ஷன் எதுல இருக்கு? ஆப்ஷன் 3. மூணாவது வினாவுக்கு வாங்க. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்தின் டேஷ் எனப்படும். முக்கோணத்தோட 2 பக்கங்கள் சந்திக்கிற அந்த புள்ளிக்கு பேர் என்ன? வெர்டெக்ஸ். வெரி குட். வெர்டெக்ஸ்க்கு தமிழ்ல என்ன? முனை. இங்க ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 3 முனை. ஓகே தானா? 4வது வினா பாருங்க. சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவும் டேஷ் ஆகும். சமபக்க முக்கோணம்னா பக்கங்களினுடைய அளவு சமம், அப்படின்னா கோணங்களின் அளவும் என்னவா தான் இருக்கணும்? சமமா தான் இருக்கணும். கோணங்களின் கூடுதல் 180 இருக்கணும். 3 கோணங்கள் இருக்குல்ல, அப்ப 180 கிடைக்கணும்னா ஈக்குவலா பிரிச்சோம்னா எப்படி வரும்? 60 60 60ன்னு வந்தாதான் 180 கிடைக்கும். அதனால ஒரு கோணத்தின் அளவு 60 டிகிரி. அப்போ ஒவ்வொரு கோணத்தின் அளவும் 60 டிகிரி. 60 டிகிரி என்பது சரியான விடை. 5வது வினா பாருங்களேன். ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 29 டிகிரி, 65 டிகிரி மற்றும் 86 டிகிரி எனில் அம்முக்கோணம் ஒரு டேஷ் ஆகும். கோணங்கள் கொடுத்துட்டு முக்கோணமான்னு கேட்டா கூட்டி பார்க்கணும். 180 டிகிரி வந்ததுன்னா அது முக்கோணம். ஆனா இங்க கொடுக்கும் போதே ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா 180 டிகிரிக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கு.
ரைட். இப்ப இந்த 3 கோணங்களையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த முக்கோணம் எந்த வகை முக்கோணம்? 3 கோணங்களுமே குறுங்கோணங்கள் தானே. அப்படின்னா கோணத்தை பொறுத்து இந்த முக்கோணம் என்ன முக்கோணமா இருக்கணும்? குறுங்கோண முக்கோணமா இருக்கணும். அதே நேரத்துல கோணங்கள் எல்லாமே வெவ்வேறு அளவுடையது. அப்ப பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையது, அப்படிதானே? அப்ப இத அசமபக்க முக்கோணம்னு சொல்லலாம். கோணங்கள் வெவ்வேறு அளவுடையதா இருந்தா கண்டிப்பா பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையதா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கு? 2 ஆன்சர் இருக்கு. அசமபக்க முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். ஓகேயா? குட். 6வது வினா. ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30 டிகிரி, 30 டிகிரி மற்றும் 120 டிகிரி எனில் அம்முக்கோணம் ஒரு டேஷ் ஆகும். கோணத்தை பாருங்க. ஒரு கோணம் விரிகோணமா இருக்கா? 120 டிகிரி. ஒரு கோணம் விரிகோணமா இருந்தா இது என்ன முக்கோணம்னு சொல்லலாம்? விரிகோண முக்கோணம்னு சொல்லலாம், அப்படித்தானே? அதே நேரம் 2 கோணங்கள் சமமாவும் இருக்கு. 2 கோணங்கள் சமமா இருந்தா 2 பக்கங்கள் சமமா இருக்கும். அப்ப அங்க என்ன வரணும்? இரு சமபக்க முக்கோணமும் கிடைக்கலாம். ஓகே தானா? 7வது வினா. பின் வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? முக்கோணத்தின் பக்கங்களா அமையணும்னா அங்க என்ன இருக்கணும்? முக்கோணத்தின் சமனின்மை விதி நிறைவு செய்யப்படணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்கணும். 5, 9, 14 பெருசா அப்படியே கையில வச்சுக்கோங்க. சின்னது ரெண்டையும் கூட்டி பாருங்க. 5 + 9 14 விட பெருசா இருக்கா? இல்ல. அப்ப இது முக்கோணத்தின் சமனின்மை பண்பை நிறைவு செய்யல, விட்டுருங்க. 2வது ஆப்ஷனுக்கு வாங்க. 7, 7, 15 பெருசா தனியா வச்சுக்கோங்க. சின்னது ரெண்டையும் கூட்டி பாருங்க. 7 + 7 ரெண்டையும் கூட்டினா 15 விட பெருசா வருதா? இல்ல. அப்ப இங்கேயும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபுல்ஃபில் ஆகல. அடுத்ததுக்கு வாங்க. 1, 2, 4 இதுல பெரிய நம்பர் 4 வெளியில வச்சுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 4 விட பெருசு கிடைச்சதா? இங்கேயும் இல்ல. அப்ப இங்கேயும் முக்கோணத்தின் சமனின்மை பண்பு நிறைவு செய்யப்படல. 4வது ஆப்ஷன் வாங்க. 3, 6, 8 பெருசா தனியா வச்சுக்கோங்க. சின்னது ரெண்டையும் கூட்டுங்க. 3, 6 கூட்டுனா 8ஐ விட பெருசு கிடைக்குதா? எஸ். 9 8ஐ விட பெரிய எண் கிடைக்குது. அப்ப இங்க முக்கோணத்தின் சமனின்மை பண்பு நிறைவு செய்யப்படுகிறது. அப்ப இங்க முக்கோணத்தின் பக்கங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு எந்த எண்களுக்கு தான் இருக்கு? ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய பக்க அளவுகளுக்கு தான் இருக்கு. 8வது வினா. எழில் தனது முக்கோண வடிவிலான தோட்டத்திற்கு வேலி அமைக்கிறார். 2 சிறிய பக்கங்களின் அளவுகள் 9 மற்றும் 14 அடி எனில் 3வது பக்கத்தின் அளவு டேஷ் இதற்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9, 14 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 23. அப்ப 3வது பக்கத்தின் அளவு 23க்கு கீழே தான் இருக்கணும். அப்ப 23க்கு கீழே பக்கத்துல இருக்கிற என்னென்ன? 22ன்னு சொல்லலாமா? 22 அடிக்கு அதிகமா இருக்க கூடாது. ஓகே தானா? 22 புள்ளி அப்படி தசம எண்களா வரலாம். ஆனா 22க்கு அதிகமா இருக்கவே இருக்காது. 9க்கு வாங்க. ஒரு முக்கோணத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையுமா? ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன? 180. மொத்தம் எத்தனை கோணங்கள் இருக்கும்? 3 கோணங்கள் இருக்கும். இதில் 2 கோணம் செங்கோணம்னா 90 + 90 2 கோணத்திலேயே 180 வந்துருச்சு. அப்ப 3வது கோணம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 3வது கோணம் 0வா இருந்தா அங்க முக்கோணமே அமையாது. அப்ப ஆப்ஷன் 2 அமையாது என்பது சரியான விடை. 10வது வினா பாருங்க. ஒரு முக்கோணத்தில் எத்தனை விரிகோணங்கள் இருக்க முடியும்? நமக்கு தெரியும் விரிகோணம் 1 தான் இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தின் மற்ற இரு கோணங்களின் கூடுதல் என்ன? ஒரு செங்கோண முக்கோணம்னா அதுல ஒரு கோணம் 90 டிகிரி. மொத்த கூடுதல் எவ்வளவு? 180. அதுல 90 போச்சுன்னா மிச்சம் உள்ள 2 கோணங்களின் கூடுதல் என்னவா தான் இருக்கணும்? 90 தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் 3 90. 12வது வினா. இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அமைக்க இயலுமா? இயலுமா? கண்டிப்பா இயலும். அப்ப இயலும்னா எப்படி அமைக்க இயலும் சொல்லுங்க. ஒரு செங்கோண முக்கோணம் அப்படி அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு கோணம் 90 டிகிரி. அதுவே இருசமபக்க செங்கோண முக்கோணம்னா ஒரு கோணம் 90 டிகிரின்னு ஆயிடுச்சு, மற்ற 2 கோணங்களும் சமமா இருக்கணும்.
மற்ற 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியா இருக்கும். அந்த 90 பாதி பாதியா பிரிச்சா 45 45. அப்ப என்ன கோணங்கள் இருக்கும்? 45 45 90 என்று அமையக்கூடிய வகையில ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணத்தை நம்மால அமைக்க முடியும். ஓகே தானா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி ஆனது கோணம் ஏயின் 3 மடங்கு மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏயின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க. நமக்கு என்ன தெரியும்? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும்னு தெரியும். கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சியை நான் கூட்டினா எனக்கு 180 டிகிரி கிடைக்கணும். ஆனா கோணம் பி என்ன? ஏயின் 3 மடங்கு, அப்ப 3 ஏன்னு போட்டுக்கலாமா? கோணம் சி ஏயின் 2 மடங்கு, அப்ப 2 ஏன்னு போட்டுக்கலாமா? இப்ப 3ஐயும் கூட்டுங்க. ஏ பிளஸ் 3a பிளஸ் 2a இதை கூட்டினா 180 டிகிரி. மொத்தமா கூட்டினா 6a வருதா? இப்ப 6a is equal to 180 டிகிரி. நமக்கு தேவை a மட்டும்தான். அப்ப a is equal to 180/6 வகுத்து கொடுத்துட்டா கிடைக்கிற ஆன்சர் என்ன? 30 டிகிரி. அப்ப கோணம் a is equal to 30 டிகிரி. இப்ப கோணம் b எப்படி கண்டுபிடிப்பீங்க? a இன் 3 மடங்கு தானே, அப்ப 3a 3 × 30 90 டிகிரி. கோணம் c 2 மடங்கு a 2a ஈக்குவல் டு 2 × 30 60 டிகிரி. முக்கோணம் ஏபிசியில் கோணம் a கோணம் b மற்றும் கோணம் c இன் கோணங்கள் முறையே 30 டிகிரி 90 டிகிரி மற்றும் 60 டிகிரி ஆகும். 9வது வினா. முக்கோணம் XYZ இல் கோணம் X is to கோணம் Z is equal to 5:4 மற்றும் கோணம் Y is equal to 72 டிகிரி. கோணம் X மற்றும் கோணம் Z ஐ காண்க. முக்கோணம் XYZல கோணம் X கோணம் Z இந்த இரண்டும் 5:4 என்கிற விகிதத்தில் இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5x 4xன்னு எழுதிக்கலாம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்ன? 180 டிகிரி. அப்ப x பிளஸ் y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. xக்கு பதிலா 5x, yக்கு 72, zக்கு 4x ஈக்குவல் டு 180. இப்ப 5x பிளஸ் 4x 9x ஆயிரும். 72 அப்படியே இருக்கும். வலது பக்கம் 180 டிகிரி. 72 வலது பக்கம் அனுப்புனா -72 மாறிடும். ஸோ 180 - 72 108. அப்போ 9xங்கிறது 108க்கு சமம். அப்போ x மதிப்பு 108/9 ஆயிரும். 2ஐ வகுத்துட்டா கிடைக்கிற விட என்ன? 12. அப்ப கோணம் எக்ஸினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5xன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப 5 × 12 60 டிகிரி. கோணம் இசட்டின் மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4xன்னு வச்சுக்கிறோம். அப்ப 4 × 12 48. முக்கோணம் XYZ இல் கோணம் x மற்றும் கோணம் z இன் மதிப்புகள் முறையே 60 டிகிரி மற்றும் 48 டிகிரி ஆகும். செங்கோண முக்கோணம் MNOவில் கோணம் N 90 டிகிரி, MO ஆனது P வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோணம் PON ஈக்குவல் டு 128 டிகிரி எனில் மற்ற கோணங்களை காண்க. இப்ப செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தின் ஒரு பக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நீட்டிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கோணம் 128 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க வெளிக்கோணம் ஈக்குவல் டு இரு உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற 128 எந்த 2 கோணங்களுக்கு சமம்? ஆங்கிள் எம்முக்கும் ஆங்கிள் எண்ணுக்கும் சமம். அப்ப 128 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி பிளஸ் ஆங்கிள் எம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? எம் தான் தேவை. எம் இடது பக்கம் வச்சுக்கோங்க, 90 வலது பக்கம் அனுப்புங்க. என்னவாகும்? 38 டிகிரி. ஒரு கோணம் N 90 டிகிரி தெரிஞ்சிருச்சு, இன்னொரு கோணம் M 38 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரிய வேண்டியது கோணம் O. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியா? அப்ப ஆங்கிள் M ஆங்கிள் N ஆங்கிள் O அப்படின்னு போட்டோம்னா 3ஐயும் கூட்டும் போது 180 டிகிரி கிடைக்கணும். 38 டிகிரி எம்முக்கு பதிலா, எண்ணுக்கு பதிலா 90 டிகிரி. ஆங்கிள் O இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. 38ஐயும் 90ஐயும் கூட்டினா 128 டிகிரி. இதை வலது பக்கம் அனுப்புங்க. அப்ப ஆங்கிள் O இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 128 டிகிரி ஈக்குவல் டு 52 டிகிரி. அப்ப கோணம் O என்ன மதிப்பு? 52 டிகிரி.
அப்ப செங்கோண முக்கோணம் MNOவில் மற்ற கோணங்கள் 38 டிகிரி மற்றும் 52 டிகிரி ஆகும். கொடுக்கப்பட்ட இரு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களா என கூறுக. விடைக்கு தகுந்த காரணத்தை கூறுக. அப்ப கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை பாருங்க. ஒரு முக்கோணத்தையே ரெண்டா பிரிச்ச மாதிரி இருக்கு. இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு முக்கோணங்கள் சமமா இருக்கு. அப்ப இது சமபக்க முக்கோணம். அப்ப ஒரு பக்கம், அடுத்தது இந்த பக்கம். சமபக்க கோணங்கள் சமகோணங்கள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப கோணம் கோணம். அதே மாதிரி கீழ்பக்கத்துக்கு வந்துட்டோம்னா ரெண்டு சரிபாதியா பிரிச்சிருக்கு, பக்கம் பக்கம். அப்ப கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் பக்கம் கோணம் பக்கம் கொள்கையின்படி சர்வசம முக்கோணம். அதாவது SAS கான்குருவன்சின்னு சொல்லுவோம். இது சைடு ஆங்கிள் சைடு. ஓகே தானா? இப்ப அடுத்த கொஸ்டினை பாருங்களேன். கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்னாவது பக்கம் ஒன்னாவது பக்கம் இருக்கு. ரெண்டாவது பக்கத்துக்கு ஈக்குவலா ரெண்டாவது பக்கம் இருக்கா? ஒன்னாவது பக்கம் நான் சொல்றது ஒரு கோடு போடப்பட்ட பக்கம். ரெண்டாவது பக்கம் சொல்றது ரெண்டு கோடு போடப்பட்ட பக்கம். சரிங்களா? ரெண்டுமே இருக்கு. அடுத்ததையும் பாருங்களேன். நடுவில் இருக்க கோடு, அந்த ப்ளூ லைன் கோடு இருக்குல்ல, ரெண்டு முக்கோணங்களை பிரிக்கிற கோடே அதுதான். அது ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவானது தானே. பொதுவானதுன்னா சமமானது தானே இருக்கணும். அப்ப மூணாவது பக்கமும் சமமா இருக்கு. முதல் பக்கமும் சமபக்கமா இருக்கு. ரெண்டாவது பக்கமும் சமபக்கமா இருக்கு. பொதுவான கோடா போடப்பட்டிருக்கிற மூணாவது பக்கம் ரெண்டு முக்கோணங்களுக்கும் சமமா இருக்கு. அப்ப இங்க பக்கம் 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 கொள்கை இருக்கு. அதாவது SSS கான்குருவன்சி. அப்ப கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் SSS கான்குருவன்சியின் படி சர்வசம முக்கோணங்கள். மூணாவது படத்தை பாருங்க. ரெண்டு முக்கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த குத்தெதிர் கோணங்கள் சமம் தெரியும் தானே? அப்படின்னா ஒரு பக்கத்துல 90 டிகிரினா மறுபக்கத்துல என்னதான் இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். அப்படித்தானே? அதே நேரத்துல அந்த வெட்டி கொள்ளும் கோடுகள் எப்படி வெட்டிக்குது? சம பகுதியா வெட்டிக்குது. இப்ப இங்க மேல இருக்கிற ஒரு கோணமும் இரண்டாவது முக்கோணத்துல கீழே இருக்கிற கோணமும் சமம். மேலும் முதல் முக்கோணத்தோட இடது பக்கமும் ரெண்டாவது முக்கோணத்தோட வலது பக்கம் இருக்கக்கூடிய சைடு ரெண்டும் சமமா இருக்கு. அப்படித்தானே? ஆமா, ரெண்டு பக்கமும் செங்கோணம் இருக்கு. அந்த இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய பக்கங்கள் தான் கர்ணங்கள். அந்த நடுவுல வெட்டி கொள்கிறதும் நம்ம என்ன சொன்னோம்? இரு சமமா வெட்டிக்குதுன்னு சொல்றோம். அப்ப பக்கங்களும் சமமா இருக்கு. அப்ப செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கையின்படி கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்கள். RHS கான்குருவன்சின்னு சொல்லுவோம் இது. சரிங்களா? கொடுக்கப்பட்ட கொள்கையை பயன்படுத்தி சர்வசம தன்மையை முடிவு செய்வதற்கு தேவைப்படும் விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் குறிக்க. இப்ப இங்க கொள்கை கோணம் பக்கம் கோணம் அப்படின்னு அவங்க கொடுத்ததுனால ரெண்டு கோணங்கள் சமம்னு காட்டணும். அப்ப மேல இருக்கிற கோணம் ரெண்டா பிரிபடுது. அதே மாதிரி கீழே இருக்கிற கோணமும் ரெண்டா பிரிபடும். மேல இருக்க கோணத்தை சிங்கிள் லைன் போட்டு செப்பரேட் பண்ணி காட்டுறோம். கீழே இருக்க கோணத்தை ரெண்டு கோடுகள் போட்டு செப்பரேட் பண்ணி அதே நேரம் கலர் பண்ணியும் காட்டியிருக்கிறோம். சரிங்களா? பக்கம் நடுப்பக்கம் அந்த பொது பக்கம் சமமா இருக்கா? அப்ப கோணம் பக்கம் கோணம் முடிஞ்சிருச்சு. அப்ப எது இங்க கொள்கையா கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கொள்கைக்கு ஏற்றாற் போல நம்ம படத்தை வரைய போறோம். அடுத்தது பக்கம் பக்கம் பக்கம். ரெண்டு முக்கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் பக்கமும் ஆல்ரெடி மார்க்டு, ரெண்டாவது பக்கமும் ஆல்ரெடி மார்க்டு. இப்ப மூணாவது பக்கம் என்னவா இருக்கும்? அந்த பொது பக்கம் ஒண்ணு வரையாம இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு பக்கங்களும் மூணாவது பக்கமா இருக்கும். அப்ப 3 கோடுகளை போட்டுடலாமா? அவ்வளவுதாங்க. மூணாவது கணக்குக்கு வாங்க. ரெண்டு முக்கோணங்கள் பொருந்தி இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கு. அப்ப செங்கோணம் கர்ணம் பக்கம்னா கோணம் செங்கோணமா இருக்கு. செங்கோணம் மார்க்டு. அப்ப நம்ம மார்க் பண்ண வேண்டியது கர்ணத்தையும் பக்கத்தையும். பக்கத்துக்கு பொது பக்கத்துக்கு ஒரு கோடு, கர்ணமா இருக்கிற ரெண்டு லெப்ட் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளுக்கும் ரெண்டு கோடுகள் போட போறோம். சோ செங்கோணம் கர்ணம் பக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அஞ்சாவது சம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு முக்கோணங்கள்ல ஒரு ஜோடி பக்கங்கள் சமம். ரெண்டு கோடுகள் போடப்பட்டிருக்கா? இப்ப ரெண்டு கோடுகள் வெட்டிக்குது இல்லையா? அங்க உள்ளதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும்.
பக்கம் கோணம் பக்கம் சொல்லியாச்சு. ஒரு பக்கம் சமம்னு அவங்களே கொடுத்திருக்கிறாங்க, ஒரு கோணம் சமம்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது பக்கம் தானே வரணும். அப்ப அடுத்த பக்கம் எங்க இருக்கு? வெரி குட். வெற்ற பகுதியில இடப்பக்க மேல் பகுதி, வலப்பக்க கீழ் பகுதி, இது ரெண்டும் சமமா இருக்கும். அப்ப அந்த ரெண்டுலையும் ஒவ்வொரு கோடு போட்டுட்டா சம பக்கம்னு ஆயிருமா? அவ்வளவுதாங்க. பின்வரும் முக்கோணங்களின் சர்வசமத்தன்மையை உறுதி செய்வதற்கு பயன்படும் கொள்கையை குறிப்பிடுக. ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நடுவுல ஒரு பக்கம் பொது பக்கம் இருக்கா, அப்ப மூணாவது பக்கமும் சமந்தானா? அப்ப இந்த முக்கோணங்கள்ல பயன்பட போகிற கொள்கை என்னவா இருக்கும்? பக்கம் 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 கொள்கை. ஓகேயா? ரெண்டாவது படத்தை பாருங்க. ரெண்டு கோணங்கள் சமம்னு கலர் பண்ணி காட்டிட்டாங்க, ஒரு பக்கம் சமம் அப்படின்னு கோடு போட்டு காட்டிட்டாங்க. இப்ப கோணங்களுக்கு நடுவுல பக்கம் இருக்கு. அப்ப கோணம் பக்கம் கோணம் கொள்கை. அவ்வளவுதாங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. கொடுக்கப்பட்ட படத்தை பாருங்க. ஒரு முக்கோணம் BCD கொடுக்கப்பட்டிருக்கு. Bல ஒரு வெளிக்கோணம் இருக்கு, Dல ஒரு வெளிக்கோணம் இருக்கு. அந்த வெளிக்கோணத்தின் நீட்சியை நம்ம எழுதுறதுக்கு வசதியா புள்ளி A அந்த CB கதிரில் கொடுக்கப்பட்டிருக்கு, புள்ளி ECD கதிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வெளிக்கோணம் Dல தான் X மார்க் ஆயிருக்கு. இந்த X தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வெளிக்கோணம் B என்னன்னு பாருங்க, 128. கோணம் C 100. கோணம் BA. சரிங்களா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோணம் வெளிக்கோணம் D. கோணம் ABD மற்றும் கோணம் DBC ஆகியவை நேரிய இணை கோணங்கள், அதாவது லீனியர் ஆங்கிள்ஸ். லீனியர் ஆங்கிள்ஸ்னா கூட்டினா என்ன வரும்? 180 டிகிரி வரும். அவ்வளவுதான். கோணம் ABD பிளஸ் கோணம் DBC ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அப்ப 178 பிளஸ் கோணம் DBC ரெண்டையும் கூட்டினா 180. இப்ப 128 வலது பக்கம் அனுப்பிடுங்க, மைனஸ் 128. அப்ப கோணம் DBC இஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி. இப்ப இங்க கோணம் ஏனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு இங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸுக்கு உள்ளதிர் கோணங்கள் எதுன்னு பாருங்க. அவ்வளவுதாங்க. அந்த இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற 52 உள்ள கொடுக்கப்பட்டிருக்க 100. அவ்வளவுதானே? அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடும்? கூட்டுனா நமக்கு எக்ஸ் கிடைச்சிருமா? அப்ப வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளதிர் கோணங்களின் கூடுதல். அப்ப இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் 52. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52 பிளஸ் 100னா 182. அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன? 152 டிகிரி ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுக்கப்பட்ட படத்தில் கதிர் AZ ஆனது கோணம் BAD மற்றும் கோணம் DCBயின் இருசம வெட்டி எனில் முக்கோணம் BAC சர்வசமம் முக்கோணம் DAC மற்றும் AB கோட்டுத்துண்டு ஈக்குவல் டு AD கோட்டுத்துண்டு என நிறுவுக. கொடுக்கப்பட்ட படத்தை பார்த்துருவோம். என படம் கொடுக்கப்பட்டிருக்கு. AZ கதிரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மேல ஒரு முக்கோணம் இருக்கு, அது ABC. கீழே ஒரு முக்கோணம் இருக்கு, அது ADC. இத முதல்ல நம்ம வடிவொத்த முக்கோணங்களா மாத்தி எழுதிக்கிட்டோம்னா இது பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்ப கதிர் AZ ஆனது கோணம் BAD மற்றும் DCBயின் இருசம வெட்டி ஆகும். இருசம வெட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கோணங்கள் ரெண்டும் என்னவாயிடுச்சு? சர்வசமமா பிரிக்கப்படுது. கோணம் A இப்போ ஒரு 60 டிகிரியா இருக்குன்னா மேல 30 கீழே 30 பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கோணம் C ஒரு 80 டிகிரியா இருக்குன்னா மேல 40 கீழே 40 பிரிஞ்சிருச்சு. இது எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். அப்ப கோணங்கள் சமமா பிரிஞ்சிருச்சுன்னா மேல இருக்கிற முக்கோணம் ABC உடைய A கோணமும் கீழே இருக்கிற முக்கோணம் ADC யோட A கோணமும் சமமா இருக்கும். அப்படித்தானே? ஒரு கோணம் சமமாயிருச்சா? வெரி குட். என்ன புள்ளியில? புள்ளி Aல. அப்ப Aக்கு நேர A வரணும். அடுத்தது பாருங்க, C ரெண்டா பிரியுது. அப்ப முக்கோணம் ABCல இருக்கிற C கோணமும் முக்கோணம் ADCல இருக்கிற C கோணமும் சர்வசமம். இப்ப ஒரு பக்கம் ஈக்குவலா இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா போதும்ல. பொது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்களேன், AC. அப்ப முடிஞ்சிருச்சுங்க. கோணம் பக்கம் கோணம் கொள்கையின்படி நமக்கு முக்கோணம் BACயும் முக்கோணம் DACயும் சர்வசமம்னு ஆயிரும். இப்ப இது ரெண்டும் சமம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? AB is equal to AD ன்னு ப்ரூஃப் பண்ணணுமா? இந்த எழுதப்பட்டிருக்கிற முக்கோணங்களே பாருங்களேன். ABங்கிறது முதல் 2 அல்பபெட்டா, அப்ப அடுத்த முக்கோணத்துல முதல் 2 அல்பபெட் எது? AD. அவ்வளவுதாங்க. அப்ப AB is equal to AD என நிறுவப்பட்டது. படத்தை பார்த்தும் நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா?